ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா. நான் உங்கள் ஜாக். குட் பேட் அக்லி மூவி ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் 14 டேஸ் ஆகுது. இந்த 14 டேஸில் வேர்ல்டு வைடாக இந்த மூவி 235 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுவே தமிழகத்தில் மட்டும் பார்த்தோம்னா இந்த 2 வீக்ஸில் 172.3 crore கலெக்ட் பண்ணியிருக்கிறதா ப்ரொடக்ஷன் டீமே அஃபிஷியல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன இந்தியன் மூவிஸ்லேயே தமிழகத்தில் மட்டும் அதிகம் கலெக்ட் பண்ணால் டாப் 10 மூவிஸ் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது லியோ 224 crore, செகண்டு பொன்னியின் செல்வன் பார்ட் 1 221 crore, தேர்டு தி கோட் 218 crore, ஃபோர்த்து ஜெயிலர் 195 crore, ஃபிஃப்த்து விக்ரம் 180 crore, சிக்ஸ்த்து பிளேஸில் இருக்கிறது இப்போ குட் பேட் அக்லி 173 crore, செவன்த்து பிளேஸில் அமரன் 157 crore, எயித்து பிளேஸில் பாகுபலி பார்ட் 2 153 crore, நைன்த்து வாரிசு 142 crore, 10th பிகில் 141 crore. குட் பேட் அக்லி மூவி ஆல்ரெடி அமரன் மூவியோட லைஃப் டைம் தமிழ்நாடு கலெக்ஷனை பீட் பண்ணி முன்னாடி வந்துடுச்சு. ஜஸ்ட் 14 டேஸ்லேயே இந்த டாப் 10 லிஸ்ட்டில் இந்த மூவி 6th பொசிஷனை பிடிச்சிருக்கு. லைஃப் டைம் கலெக்ஷன் அப்போது இந்த மூவி இந்த லிஸ்ட்டில் எந்த பொசிஷனில் இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவே 2025 ரிலீஸ் ஆன இந்தியன் மூவிஸ்லேயே வேர்ல்டு வைடாக அதிகம் கலெக்ட் பண்ண டாப் 5 மூவிஸ் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது சாவா. இது ஒரு ஹிந்தி மூவி. இது வரைக்கும் 808 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெண்டாவது எம்புரான். இது ஒரு மலையாளம் மூவி. இது வரைக்கும் வேர்ல்டு வைடாக 268 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. தேர்டு சன்கிரஸ்ட் கி வஸ்தனம். இது ஒரு தெலுங்கு மூவி. இது வரைக்கும் வேர்ல்டு வைடாக 258 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஃபோர்த்து குட் பேட் அக்லி. இது தமிழ் மூவி. இது வரைக்கும் 235 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஃபிஃப்த்து கேம் சேஞ்சர் 195 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த லிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 14 டேஸ்லேயே 4th பிளேஸில் இருக்குது. ஸோ வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுத்துருங்க. மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. Until then, bye from Jack.